ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். நீங்களும் சேஃபாக பொங்கலை கொண்டாடுங்க, நாங்களும் கொண்டாடுறோம். நேற்று நல்லபடியாக பொங்கல் வச்சு நல்லா சாமி கும்பிட்டோம். எல்லோரும் இருந்தாலும் பொங்கல் கொண்டாடி முடிச்சுப்பீங்க. நான் இப்போ தான் வீடியோவே அப்லோடு பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை, அதனால் கோச்சிக்காதீங்க. எல்லாம் வீட்டில் சேஃபாக பொங்கலை கொண்டாடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அனைவரும் சேஃபாக கொண்டாடுங்க. அப்புறம் என்னென்னா, நாங்களும் சரி பொங்கல் வச்சுட்டு பொங்கலுக்காக அவ்வளோ நல்லா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக பொங்கலையும் பொங்க வச்சிட்டோம். எங்கள் அம்மாலாம் பொங்கல் வச்சாங்க. நான் உள்ளே வேலையை பார்த்துக்கிட்டேன். இப்போ தான் பொங்கல் பொங்குது. பொங்கல் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லணும். நாங்களும் சொன்னோம், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் தான் பொங்குனுச்சு. அப்போ நான் சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு மற்ற வீடியோ என்ன இருக்க பொங்கல் இப்போ மற்றவன் வீடியோ எடுப்பான். அதுவும் என் பாப்பா தான் எடுத்து கொடுத்தா, நான் கூட எடுக்கல. என் பாப்பா தான் எடுத்தா. அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் வேலையாக இருந்து நான் உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பாப்பா தான் வீடியோ எடுத்து கொடுத்தா எனக்கு. நான் எதுவும் பண்ணல. அப்புறமா சாமி கும்பிட வீடியோ எடுத்தேன். ஏன்னா அவருக்கு அப்புறம் எனக்கு டைம் இல்லையா, அதனால் சீக்கிரம் சாமி கும்பிட நல்ல நேரத்தில் அப்படின்னு எங்கள் அப்பாவும் இருந்தாங்க. எங்கள் அப்பா தேங்காய் உடச்சிட்டு இருக்காங்க. என் பாப்பா மணி அடிக்கிறேன். சூரிய பகவானுக்கு கரெக்டாக உச்சியில் 12 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டுருக்கோம் சீக்கிரமாக. ஏன்னா அப்புறம் நல்ல நேரத்தில் சாமி கும்பிட்டானோ அப்போ ராகு காலம் வந்துடும். வந்துட்டு இப்போ 3 மணிக்கு மேலே தான் சாமி கும்பிடணும். அந்த வரைக்கும் நம்மளால் இருக்க வைக்கல. அதனால் நாங்கள் எப்போதுமே 2 தேங்காய் உடைப்போம். வெளியே மாட்டு பொங்கல் அன்றைக்கும் உடைப்போம் 2 தேங்காய். சூரிய பகவானுக்கு 2 தேங்காய் தான் வச்சு உடைப்போம். ஏன்னு கேட்காதீங்க, அது அப்போலேருந்து பழக்கம். எங்கள் தாத்தா பழக்கப்படுத்தி கொடுத்தது எங்களுக்கு. அதனால் நாங்களும் அப்பயே படிப்போம். 2 தேங்காய் தான் உடைப்போம். நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். சூரிய பகவானுக்கு இந்த வருஷம் எந்த குறையும் இல்லாமல் சூரிய பகவானு சாமி கும்பிட்டோம். நிறையா பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பண்ணுங்கள்.